वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु वनशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु वनशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही मुख़बिरन व आमिरा तअज़ीमन व तकरीमा इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लू अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। अल्लाह जल्ल शानहु तआलाவுடைய பேர் அருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா காமிலான ஷேഖமார்களுடைய குலாம்களாக அவர்களுடைய ஆஷிகீன்களாக நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்புமிக்க பெரியோர்களே, அல்லாஹ் தஆலா இன்றைய மஜ்லிஸில் நம் அனைவருக்கும் தேவையான நல்ல விஷயங்களை வெளியாக்குவானாக. அவனே ஆலிமாக இருக்கிறான், நாம் ஜாஹிலாக இருக்கிறோம். அவன் அறிந்தவன், நாம் அறியாதவன். அவன் ஒருவன்தான் கலீமாக இருக்கிறான், நாம் ஊமையாக இருக்கிறோம். அவனுடைய கலாம், அதனுடைய சுடர் நம்முடைய புக்குமத்தில், ஊமை தன்மையில் அல்லாஹுடைய கலாமுடைய சுடர் வீசுகிறது. அதன் காரணமாக அந்த கலாம் நம்மிலே வெளியாகிறது. அல்லாஹுடைய கலாம் நம்மிலே வந்ததனால் நாம் ஒருபோதும் கலீமாக ஆகிவிடவில்லை, பேசுபவனாக ஆகிவிடவில்லை. நாம் அசலிலே குருடர்கள், நாம் எல்லோரும் அமா, கண் பார்வை இல்லாதவர்கள். அல்லாஹ் ஒருவன்தான் பசீர், பார்வை உடையவன். அவனுடைய பசாரத்துடைய சுடர் நம்மிலே வீசுகிறது. எனவே நம் கண்களை அல்லாஹ் தஆலா பார்க்க வைக்கிறான். மற்றபடி பார்க்கும் சக்தி இந்த கண்ணிலே கிடையாது. அல்லாஹ் தன் பசாரத்தை வெளிப்படுத்தும் மஸ்ஹராக, பசாரத் வெளிப்படும் ஸ்தானமாக கண்களை ஆக்கி கொண்டான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பசாரத் வெளிப்படும் இடமாக இவ்வுலகிலே எந்த பொருளையும் ஆக்கலாம். அல்லாஹ் நினைத்தால் கைகளும் பார்க்கும், காலும் பார்க்கும், வானம் பார்க்கும், பூமி பார்க்கும், நாம் அமர்ந்திருக்கிற நாற்காலி நம்மை பார்க்கும். எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. மறு உலகிலே நமக்காக வேண்டி அவைகள் சாட்சி சொல்கிறது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய சமாஅத்தை வெளிப்படுத்தக்கூடிய மஸ்ஹராக, வெளிப்படும் இடமாக நம் காதுகளை, செவிகளை ஆக்கினான். அல்லாஹ் நினைத்தால் எந்த இடத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்கும் தன்மையை வெளிப்படுத்த முடியும். ஏனென்றால் எல்லா இடத்திலும் அவன் இருக்கிறான். அல்லாஹுடைய உஜூத் இல்லாத இடமே இல்லை, அவனுடைய தாத் இல்லாத இடமே இல்லை. அவனுடைய தாத்தில் தான் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் இருக்கிறது.
அல்லாஹ்வுடைய தாத்தில் தான் அல்லாஹ்வுடைய சிஃபாத் இருக்கிறது. அல்லாஹ் இல்லாத இடம் இருக்கா? ஒரு இடம் கூட இல்லை. எல்லா இடத்திலும் இங்கு அங்கு எனாதபடி எங்கும் நிறைந்தவன் அவன். எனவே அல்லாஹ் தஆலாவுடைய சிஃபாத்துகளும் இங்கு அங்கு எனாதபடி எங்கும் நிறைந்தவைகளாக இருக்கின்றன. மலைகளிலும் காடுகளிலும் சூரியனிலும் சந்திரனிலும் பூமியிலும் வானத்திலும் ஒரு இடம் கூட பாக்கி இல்லை அல்லாஹ் இல்லாத இடம். அதே போன்று அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளும் அத்தனை இடத்திலும் சேர்ந்திருக்கின்றது. அதனால ஈமான் நம்ம எப்படி கொள்ளுவோம்? ஆமன்து பில்லாஹி கமா ஹுவ பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி வ கபில்து ஜமீஅ அஹ்காமிஹி என்று நாம் ஈமான் கொள்ளுவோம். அல்லாஹ்வுடைய தாத் எவ்வாறு இருக்கிறதோ, அவனுடைய சிஃபாத்துகள் எவ்வாறு இருக்கிறதோ, அஸ்மாக்கள் எவ்வாறு இருக்கிறதோ அப்படியே தான் அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டேன். ஒரு மனிதன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய தாத்தை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் மூமினாக முடியாது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ்வுடைய ஏதேனும் ஒரே ஒரு தன்மையை மட்டும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னாலும் அவன் மூமினாகவே ஆக முடியாது. ஒரு மனிதன் சொல்லுகிறான், நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் அல்லாஹ் தஆலா சமீஅ என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவன் கேட்பவன் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், மற்ற எல்லா சிஃபத்தையும் ஏற்றுக்கிறேன். புரிஞ்சுங்களா? இவன் ரொம்ப நாள் அல்லாஹ்ட துவா கேட்டிருப்பான் போல் தெரியுது, துவா கபூல் ஆகலை, அதனால அல்லாஹ் சமீஆவாக இருக்கான் அப்படிங்கிறான். அவன் மூமின் லிஸ்ட்லேயே கிடையாது. அல்லாஹ்வுடைய எல்லா சிஃபத்தையும் ஏற்றுக்கிறேன், ஆனால் அல்லாஹ் தஆலா கலீம் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் நல்லா பேசக்கூடியவன். எங்கே அல்லாஹ் பேசுகிறான் அப்படின்னு? இப்போ பேசுறதெல்லாம் யார்? இந்த இங்கே வரக்கூடிய சத்தம் எங்கிருந்து வருது? நீ அல்லாஹ் தஆலா உணர்ந்தவனாக இருந்தால் ஒவ்வொரு வஸ்துவிலும் அவனை தான் பார்ப்பேன். खुश्क तारो खुश्क चोबो खुश्क पोस्त अज कुजा मियायदी आवाज दोस्तटान எந்த மூலையிலிருந்து சத்தம் வந்தாலும் அது என் நேசனின் சத்தம் தான், என்னுடைய எஜமானுடைய சத்தம் தான் என்று சொல்கிறார்கள் சூஃபியாக்கள். பிஸ்மில்லாஹ். பரஞ்சலிங்கை எங்கிருந்து சத்தம் வந்தாலும் என் நேசனின் சத்தம் தான். அப்போ கலாம் என்பது இவ்வுலகிலே யாரெல்லாம் எங்கெல்லாம் பேசுகிறார்களோ இந்த கலாம் அனைத்தும் அல்லாஹ்வுடைய கலாமுடைய வெளிப்பாடு தான். அல்லாஹ் கலீம், அல்லாஹ் பேசக்கூடியவன் என்பதற்கு என்னங்க ஆதாரம்? நான் பேசுறேன்னே இதுதான் ஆதாரம். அவனுடைய கலாம் தான் இங்கிருந்து வெளியாகிறது. அவரவர்களுடைய இக்திசாவுக்கு தகுந்தது போல, அவரவர்களுடைய தன்மைக்கு தகுந்தது போல அல்லாஹ்வுடைய கலாம் வெளியாகுது. அன்பர்களே, எப்படி போல ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு சொல்றான், இந்த கலாம் யாருடைய கலாம்? அல்லாஹ்வுடைய கலாம். ஒரு மனிதன் சொல்லுகிறான் முருகன் தான் என் கடவுள்ங்கிறான், சத்தமா சொல்றான், இது யாருடைய கலாம்? இது அல்லாஹ்வுடைய கலாம் தான். ஒரு மனிதன் சொல்லுகிறான் இயேசு தான் எனது கடவுள் என்று சொல்லுகிறான், இது யாருடைய கலாம்? இதுவும் அல்லாஹ்வுடைய கலாம் தான். பின்ன அல்லாஹ்வுடைய கலாம்ல குஃப்ர் இருக்கா, ஷிர்க் இருக்கா? அல்லாஹ்வுடைய கலாம்ல இல்லை, இந்த மனுஷன்கிட்ட குஃப்ர் ஷிர்க் இருக்கு. இந்த மனிதனுடைய இக்திதாவில் குஃப்ர் இருக்கு, ஷிர்க் இருக்கு. அது எங்கே எப்படி வெளியாகிறதோ அப்படித்தான் வெளியாகும். பரஞ்சாலிங்களா, நான் ஆன்மீக பாடங்கள் சொல்லிக்கிட்டு போனால் ரொம்ப பேருக்கு விளங்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல பல விளங்குதா இருக்காச்சும். அதனால் என்ன செய்ய வேண்டியது இருக்குதுன்னு கேட்டால், கொஞ்சம் கீழே இறங்கி தான் பேசுவோம். இப்போ இன்ஷா அல்லாஹ் தஆலா பெரிய பாடங்கள் சொன்னால் சில பேருக்கு விளங்கலைன்ற மாதிரிலாம் ரிப்போர்ட் வருது. அதனால கொஞ்சம் இறங்கிக்குவோம். நான் போன தடவை கொஞ்சம் பெரிய பாடமாக போயிடுச்சு, ஹுவ ஸாஹிருடைய விளக்கமாக போயிடுச்சு. சில பெண்களுக்கு விளங்கியிருக்குமா என்னன்னு தெரியாது. இது தொடர்ந்து இந்த பயான்களை, ஆன்மீக பேச்சுக்களை தொடர்ந்து கேட்பவர்களுக்கு அது சம்பந்தம் உள்ளவங்களுக்கு விளங்குது. மற்றவங்களுக்கு என்ன சொல்கிறானே விளங்க. தொழுகையின் சிறப்பு சொன்னாலாச்சுன்னு கேட்கலாம், ஒரு நோன்பின் சிறப்பு சொன்னாலாச்சுன்னு கேட்கலாம். அது கதை நபிமாருடைய சரித்திரம், வலிமாருடைய சரித்திரம், ஒரு கதை ஏதாவது சொன்னால் கேட்கலாம். இந்த மாதிரி செய்திகள்லாம் சொன்னால் விளங்க மாட்டேங்குதுன்னு சில பேருடைய ரிப்போர்ட் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்துக்கலாம். இப்போ கேட்போம், ஒரு மனிதன் தொழ ஆரம்பம் செய்கிறான்,
யாரும் மகரிப் தொழுதாங்களே இன்ஷா அல்லாஹ்? யாரும் தொழுதுங்களா? மகரிப் தொழுக ஜமாத்து தொழுதோமா? எல்லாரும் மகரிப் ஜமாத்தாக தொழுதோம். கை தூக்கும் பார்ப்போம். சரி, அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். நம்ம ஊரில் எல்லாரும் கை தூக்குறாங்க. இப்போ பல்லவட்டி ஹயாத்தாக இருக்குது, அத்தனை பேரும் ஜமாத்தை தொழுதும் கை தூக்குறாங்க. விளைஞ்சுங்களா? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இந்த மூலைக்கு பள்ளிவாசல் தடிக்கி விட்டு ஹெலிகாப்டர் யாரும் வந்தால் பள்ளிவாசல் தான் விழுணும். பல்லவட்டி எல்லா மூலையிலையும் பள்ளிவாசல். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்வானா. அத்தனை பேரும் ஜமாத் தொழுகிறாங்க. சரி, ஒருத்தன் பள்ளிவாசலுக்கு உள்ள போய் ஜமாத் தொழுகணும். இப்போ என்னென்ன செய்யணும்? அவருக்கு என்ன தேவை? எத்தனை சுத்தம் இருக்க வேண்டும்? முதல்ல என்ன செய்யணுங்க? அவர் தொழுகையின் வெளி ஃபரதுன்னு ஒன்று இருக்குது, உள் ஃபரதுன்னு ஒன்று இருக்குது. தொழுகையின் வெளி ஃபரது என்னம்மா? யாராவது சொல்லுங்கள். உலமாக்கள் தவிர மற்றவங்க சொல்லுங்கள். தொழுகையின் வெளி ஃபரது என்ன சொல்லுங்கம்மா? ஒது செய்யணும். அப்புறம் தொழுகையின் வெளி ஃபரது 7, உள் ஃபரது 6, மொத்தம் 13 ஃபரது இருக்குது. வரைஞ்சுங்களா? இதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஓதி தரதே இல்லை போல் தெரியும். அஜத்துமாருங்களாம் அந்த காலத்தில் சிம்டு சுபியானில் உட்காந்து ஓதி கொடுத்துருவாங்க எல்லோரும், உள் ஃபரது வெளி ஃபரது அப்படின்னு. இப்போ அந்த பாடம் சிந்து சுபியான் தூக்குறதோட குர்ஆன் ஓதி கொடுத்து செஞ்சு போயிடுறான் அவன் பாட்டுக்கு. அதுக்கு மேலே 10th +2 படிக்க போயிடுறான். குர்ஆன் ஓதி கொடுக்குறதே பெரிய விஷயமா இருக்குது. அதற்கு மேல் மிச்சமாக மார்க்க சட்டங்களும் கற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கும் ஆர்வம் இல்லை, ஆசிரியர்களுக்கும் சொல்லித் தருவதற்கு நேரம் இல்லை. ஏன்னா நேரம் ஏன் இல்லைன்னு கேட்டால் அவன் வர்றதே 10 நிமிஷம் தானே வர்றான். எங்கே போய் சொல்லிக் கொடுப்பாங்க? குர்ஆன் ஓதி முடித்த பின்னாடி மார்க்கம் கற்றுக்கொள்வதற்காக ஒரு 6 மாதம் இருக்கலாம், இல்லை இருக்கவும் மாட்டாங்க. தொழுகையின் உள் ஃபரது வெளி ஃபரதுன்றது. வெளி ஃபரதில் இப்போ அது விளக்கமாக அது சொல்கிறதுக்கு இப்போ டைம் இல்லை. இப்போ இங்கே தேவையான செய்தி மட்டும் சொல்கிறேன். ஒன்றாவது என்ன? இடம் சுத்தமாக இருக்க வேண்டும், உடை சுத்தமாக இருக்க வேண்டும். என்ன பை? அப்போ தனக்கு வெளியிலே தொழுவதற்கு சம்பந்தப்பட்ட இடமும் ஆடைகளும் சுத்தமாக வைத்து கொள்வது தொழுகையில் முதல்ல கடமை. ஒன்றாச்சுங்களா? ரெண்டாவது என்னங்க? தனது உடலிலே உடல் சுத்தமாக இருக்க வேண்டும். உடலில் எங்கேயாவது கையில் நஜீஸ் ஒட்டி இருந்துச்சு, காலில் வெளியே போயிட்டு வரும்போது காலில் ஏதாவது சாணம் ஒட்டி கொண்டது, அதெல்லாம் தேய்ச்சி கழுவணுமா இல்லையா? நஜாசத்தே மர்இய்யா, பார்க்கப்படக்கூடிய வெளிரங்கமான நஜீஸுகளை விட்டும் தன் உடலை சுத்தப்படுத்த வேண்டும். ரெண்டாவது. மூணாவது என்ன செய்யணும்? நஜாசத்தே ஹுக்குமியா, மறைமுகமான அசுத்தங்களை விட்டும் சுத்தப்படுத்த வேண்டும். மறைமுகமான அசுத்தம்னா என்ன? ஒது இல்லாமல் இருப்புதல். விளைஞ்சுங்களா? குளிப்பு கடமையாக இருக்குதல். ஒது இல்லாமல் இருக்கிறதுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க பாய்? சிறு துடக்குன்னு சொல்லுவாங்க. குளிப்பு கடமையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அரபியில், தமிழில் பெருந்துடக்குன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் சுத்தப்படுத்துதல். சிறு துடக்கை எப்படி சுத்தப்படுத்த வேண்டும்? ஒது செய்ய வேண்டும். பெருந்துடக்கை சுத்தப்படுத்துவது எப்படி? குளிக்க வேண்டும். அப்போ இந்த ரெண்டு. அப்போ மறைமுகமான நஜீஸுகளை தூய்மையாக்க வேண்டும். கையில் ஒட்டி இருக்கக்கூடிய நஜீஸ், காலில் ஒட்டி இருக்கக்கூடிய நஜீஸ், இதெல்லாம் வெளிரங்கமான நஜீஸ். அடுத்து என்னங்க? அந்தரங்கமான அசுத்தங்கள், இவற்றை தூய்மையாக்க வேண்டும். ரெண்டாச்சுங்களா? மூணாச்சுங்களா? நாலாவது, இதெல்லாம் தூய்மையாக்கியாச்சு, உழு செஞ்சாச்சு. இப்போ போய் தக்பீர் கட்டி முன்னாடி முசல்லா போட்டாச்சு. இப்போ என்ன செய்யணுங்க? அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டுவோம். தக்பீர் தஹ்ரீமாவும் தன் மனதை மற்றவருடைய தொடர்புகளை விட்டும் தூய்மைப்படுத்துவது. தஹ்ரீமா, தக்பீர் தஹ்ரீமான்னு சொல்கிறோம்ல, தக்பீர் கட்டுறது அப்படின்னு அர்த்தம் என்னம்மா? தஹ்ரீமான என்ன அர்த்தம் நண்பர்களே? இத்தொழுகையுடைய சில வார்த்தைகளாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னங்களா? நேரங்கள் காலங்கள் அதுக்காக செலவு பண்ணுங்க. இப்போ துனியாவில் நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு செலவு பண்ணிடும். கபரில் போய் சும்மா தான் ரெஸ்ட்டு தானே இருப்போம். அங்கே போய் பக்கத்து கபரில் யாரும் ஆலிம் சார்னா கேட்டுக்கலாம், அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா? நிறைய பேர் அந்த மாதிரி ஐடியா இருக்க மாதிரி இருக்குது. தொழுகையுடைய விஷயம் அல்ஹம்து சூரா கூட அர்த்தம் தெரியாமல் இருக்காங்க. குறைஞ்சபட்சம் வாழ்நாளெல்லாம் அல்ஹம்து சூரா ஓதுறோம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அல்ஹம்து சூரா ஓதுறோம்? சுமாராக 17 ஃபரது 17 சுன்னத்துன்னு வச்சா 35 தடவை அல்ஹம்து சூரா கட்டாயமாக ஓதிடுறோம். அல்ஹம்து சூராவுடைய அர்த்தத்தையாவது நாம் குறைந்தபட்சம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அதிகமாக ஓதப்படக்கூடிய குல்லு ஃபலக், குல்லு நாஸ், சின்ன சின்ன சூறாக்கள், இதன் அர்த்தத்தையாவது தெரிந்து கொண்டால் அல்லாஹ் இடத்துல பேசுறது மாதிரி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ்ட்ட பேசுறது, அர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ்ட்ட பேசுறது. ஹதீஸ் ஷரீஃபில் வருது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அடியான் அல்லாஹ்ட்ட பேசணும்னு அல்லாஹ் பதில் சொல்கிறான். அல்லாஹ் ஜல்லஷான் நாம் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கேன்னு சொன்ன உடனே என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான், என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான்,
அர் ரஹ்மான் ரஹீம் மஜ்ஜதனி அப்தி, அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். மாலிக் யௌமிதீன், அடியான் என்னை உயர்த்தி விட்டான். இந்த அல்லாஹ் ஒன்னொன்றுக்கும் பதில் சொல்கிறான். விளைஞ்சா இல்லைங்களா? அப்போ அல்ஹம்து சூரா என்னங்க, அல்லாஹ் இடத்துல பேசக்கூடிய பேச்சு. குறைஞ்சபட்சம் தொழுகையில் நாம் ஓதக்கூடிய ஒவ்வொரு சூறாக்கள், தொழுகையில் ஓதக்கூடிய ஃபாத்தியா, அதில் ஓதக்கூடிய சுப்ஹான் ரப்பில் அலீம் என்ன, சுப்ஹான் ரப்பில் அலானா என்ன, அத்தஹியாத்னா என்ன, அர்த்தங்களை தெரிந்து கொண்டு அல்லாஹ் இடத்திலே நேரடியாக பேசுவது போன்று தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாங்க. அழிஞ்சிக்கலாம். இல்லைன்னா நம்ம தொழுகை இந்த மந்திரம் ஓதுற மாதிரி ஆயிருக்கு. ரொம்ப பேருக்கு அல்லாஹ்ட ஒரு கனெக்ஷனே இல்லாமல் சட்டி கொண்டு போய் கொடுத்துருவான். ஒரு தட்டு, அதில் ஒரு தேங்காய், ஒரு வாழைப்பழம், ஒரு சூடம், ஒரு பூ இருக்கும் இல்லைங்களா? தட்டு கொண்டு போய் கொடுத்தோன்னே அந்த தேங்காயை உடச்சி வாழைப்பழத்தை உரிச்சு வைப்பாங்க. அப்படி தெரியல, பார்த்து உரிச்சு வைப்பாங்க, உரிச்சு தின்றுவாங்கன்னு தெரியல. அந்த இது சூடத்தை கொளுத்தி வச்சு பூவை மேலே போட்டுட்டு சில மந்திரங்கள் சொல்லுவாங்க. வாழ்நாளில் அர்த்தம் தெரியாது. இங்கே யாருக்கா தெரியுமா? அவன் அவனுடைய பாஷையிலே திட்டுறாலும் தெரியாது, என்ன சொன்னாலும் தெரியாது. திட்டுறான்னு திட்டி முடிச்சா கூட தெரியாது. அவன் சொன்னால் முடிச்சு வந்துடுறான். அவ்வளோ அந்த மாதிரி இந்த தொழுகையும் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் மாதிரி ஆயிடுச்சு. என்ன பை இதுதான் அவங்க போய் அங்கே கோயிலில் மணி அடித்து கொண்டு ஒரு 10 நிமிஷம் எவ்வளோ காசு கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காசு கொடுத்தா 1 நிமிஷம் தான் சொல்லுவார். அந்த காசுக்கு அவ்வளோன்னு சொல்லலாம். நீங்கள் நிறைய காசு கொடுத்தீங்கன்னா 10 நிமிஷம் உங்களுக்கு வேண்டி இந்த மந்திரம் சொல்லுவார். இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் வாழ்நாளே தெரியாது யாருக்குமே. யாருக்கா தெரியுமா? அவர் சொல்கிறவருக்கும் தெரியாது, கேட்குறவங்களுக்கும் தெரியாது. அந்த மாதிரி இமாமுக்கும் அர்த்தம் தெரியாது, முக்ததிக்கு அர்த்தம் தெரியாமல் ஓதிட்டு போயிட்டா என்ன அர்த்தம்? நம்ம தொழுகக்கூடிய தொழுகையுடைய தாத்பரியம் என்ன? தொழுகை நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குது? தொழுகையில் என்ன அல்லாட்ட பேசுகிறோம்? அல்லாஹ் நம்மகிட்ட என்ன பேசுகிறான்? இன்னல் முசல்லி யுனாஜி ரப்பஹு, தொழுகக்கூடியவன் தன் ரப்பிடத்திலே ரகசியம் பேசுகிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாளாவது நம்ம தொழுகை அல்லாட்ட ரகசியம் பேசுகிற மாதிரி இருக்கா? ரகசியம்னா என்ன? யாருக்கும் தெரியாமல் அல்லாட்ட பேசுறது. அப்போ நம்ம தொழுகையை அல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்று அல்லாஹ் இடத்துல பேசக்கூடிய தொழுகையாக தொழுகிறோமா? நீண்ட நேரம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இல்லாட்டி சில நொடிகளாவது அல்லாட்ட பேசுகிறோமா? மனம் விட்டு ரப்பிடத்திலே நம் பேச்சை, நம் கவலையை தெரிவிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இல்லையா நம்முடைய தொழுகையும் வெறும் வழக்கமாக ஆகிவிடும். ஒரு வழக்கமாக ஆகிடும். அப்சூஸ் அலஞ்சாலிங்களா வை. அப்போ தக்பீர் தஹரீமா அப்படின்னு அர்த்தம் என்ன? தஹரீம்னா ஹர்ரம யுஹர்ரிம், ஹராமாக்குதல் என்று பொருள். தக்பீர் தஹரீம் அர்த்தம் என்ன? அல்லாஹ் அக்பர் என்று கட்டிவிட்டால் உங்களுடைய தஅல்லுக், உங்களுடைய தொடர்பு அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் இருக்கக்கூடாது. யார்கிட்டையும் பேசக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது, அதுக்கு பின்னாடி நீ யாரையும் முறைச்சு பார்க்கக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இஷாராவில் கூட பேசக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னார், வலைக்கும் சலாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. தெரிஞ்சுங்களா? மோதினார் வந்தார், ஃபேனை போடுங்க அப்படிலாம் சொல்லலாமா? தொழுகையில் தஅல்லுக் விட்டுருச்சு. அல்லாஹ்வோட மற்ற அனைவருடைய தொடர்புகளையும் விட்டு நம்ம அல்லாஹ்வுடன் மட்டுமே தொடர்பு கொள்வதற்குண்டான வேலை தக்பீர் தஹரீம். இந்த 4ஐயும் அடிப்படையாக வைத்து இப்னு அத்தாஉல்லா சிக்கந்தரி இமாம் அவர்கள் தங்களுடைய ஹிகம் என்ற ஞான கிதாபிலே, ஞான புத்தகத்திலே ஒரு பெரிய பாடம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கைஃப யஷ்ரிகு கல்ப கல்புன் சுவருல் அக்வானி முன்தபிஅத்துன் ஃபீ மிர்ஆதி. எதுமா சொல்கிறாங்க, எப்படி தொழுகையில் அல்லாஹ் முன்னாடி போய் நிற்பதற்கு உனக்கு 4 ஷர்த் இருக்கிறதோ, அதே மாதிரி நீ ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வுடைய ஹதீரத்துல் குதுஸ், அவருடைய புனித சன்னிதானத்திற்கு நீ செல்வதற்கும் 4 நிபந்தனை இருக்கிறதுண்டா. அல்லாஹ்வை எல்லாரும் போக முடியுமா? வஸ்ஜுது வக்தரிப், அல்லாஹ்வை நெருங்குங்கள்னு சொன்னான். நிபந்தனையோடு நெருங்குங்கள் தான். நிபந்தனை இல்லாமல் நெருங்க முடியாது பாய். இப்போ அல்லாஹ்வை நெருங்குவதற்கு 4 நிபந்தனை இருக்கிறது, தொழுகைக்கு உள்ள நிபந்தனை போலவே. ஆகிய சர்வ வல்லமை படைத்த ரப்பு தாலாவுடைய பரிசுத்தமான சன்னிதானத்தில் அவ்வளோ ஈஸியாக உள்ள போயிருவியா? பள்ளிவாசலுக்கு உள்ள போவதற்கு ஷர்த் இருக்கு, உன்னை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஹதீரத்துல் குதுஸிலே மக்அது சிதகின் இந்த மலீகின் முக்ததிர், அந்த
எல்லாம் வல்ல சர்வ வல்லமை படைத்த ஆட்சியாளனாகிய அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அவ்வளோ ஈஸியாக நீ உள்ளே போயிட முடியுமா? எல்லா அவுலியாக்களும் அவ்வளோ ஈஸியாக உள்ளே போயிட்டாங்களா? நீ அல்லாஹ் இடத்தை நெருங்குதல் அவ்வளவு ஈஸியாகிவிட்டதா? அதற்கும் 4 நிபந்தனைகள் இருக்கிறது என்று ஹஜ்ரத் சையதுனா இப்னு அத்தாஉல்லா சிக்கந்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த 4 நிபந்தனைகளை நாம் பின்பற்றினால் நம்மை அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வான். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வான். ஒன்றாவது என்னங்க, தொழுகை தக்பீர் கட்டினோன்னு தன் உடலை சுத்தப்படுத்துவதற்கு முன்பு வெளியில் உள்ள வஸ்துவை சுத்தப்படுத்தணும். முதல்ல ஆஃபாக், அப்புறம் அன்ஃபுஸுக்கு வரணும். ஆஃபாக்கில் சுத்தப்படுத்த என்னங்க, முசல்லாவை சுத்தப்படுத்தணும், அந்த இடத்தை சுத்தப்படுத்த வேண்டும். எங்கே நிற்கிறோம், கிபிலாவை முன்னோக்கி இருக்கிறோமா பார்க்கணும். உடைகளை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சன்னிதானத்தில் நெருங்குவதாக இருந்தால் முதல்ல ஆஃபாக்கில் நீ மாசி வல்லாக்களை நாஃபி வதாரா பார்த்து அவைகளின் பக்கம் தவஜ்ஜு செலுத்துவதை விட்டு முன்னே தப்பித்துக்கொள். அப்புறம் அன்ஃபுஸில் பார்க்கலாம். முதல்ல ஆஃபாக்கில் வெளியில் இந்த கோடிக்கணக்கான சிருஷ்டிகளை அவைகள் உன் கல்விலே தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடாது. அந்த சிருஷ்டிகளை நீ நாஃபியாக நாராக பார்த்தால் நஜீஸா பார்க்குறேன்னு அர்த்தம். சுத்தப்படுத்தும் முதல்ல எல்லாத்தையுமே. ஏன்னா லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா என்ற லா என்ற தண்ணீரை கொண்டு அத்தனையும் கழுவு. அப்படின்னா என்ன, எதுவெல்லாம் உன்னை பயம் காட்டுகிறதோ லா இலாஹ இல்லல்லா, அல்லாஹ் தவிர எதுவும் எனக்கு பயம் காட்ட முடியாது. சுத்தப்படுத்தி எல்லா சிருஷ்டிகளை சுத்தப்படுத்து. எதுவெல்லாம் உனக்கு தான் நன்மை செய்யக்கூடிய இலாஹாக உன்னை காட்டுகிறது லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா. உன் தந்தை வந்து சொல்லுகிறார், நான் தான் உன் தேவையை பூர்த்தி செய்கிறேன். லா இலாஹ இல்லல்லா, என் தேவையை அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான், நீங்கள் பூர்த்தி செய்யல. உன் தாய் சொல்கிறார், என்னை கொண்டு தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. லா இலாஹ இல்லல்லா. உன் முதலாளி சொல்கிறார், நான் தான் அவனுக்கு சோறு போடுறேன். லா இலாஹ இல்ல, ரப்பு அல்லாஹ். நண்பர்களே, இன்னைக்கு மனிதர்களுடைய மிகுதமான கவலைகளுக்கு காரணமாக என்ன ஆயிடுச்சு, சிருஷ்டிகளை நன்மை தரக்கூடியதாகவும் தீமை தரக்கூடியதாகவும் கருதுவது தான். பயம் காட்டுது. சில பேருக்கு உடல் வியாதி பயமுறுத்துது. லா இந்த மாதிரி ஆயிடுச்சே, சீக்கிரம் போயிடுவணும், என் மனைவிக்கு உடம்பு சொல்லி இந்த மாதிரி போயிடுவாங்களோ. லா இலாஹ இல்லல்லா. எதுவும் உன்னை பயம் காட்டவும் கூடாது. வியாபாரம் உனக்கு ஆசை காட்டவும் கூடாது. அதுதான் இலாஹ் என்று காட்டவும் கூடாது. அதுதான் நன்மை தரக்கூடியதை காட்டவும் கூடாது. இந்த வியாபாரம் படுத்து கொண்டால், இந்த வியாபாரம் நஷ்டமாகிவிட்டால் கஷ்டமாகி போய்விடுமே என்று அது உனக்கு லாராவும் இருக்கக்கூடாது. ராசுக்கு அல்லாவே இது என்ன ஒரு கண் துடைப்புக்காக வைக்கிறது தான். இது இல்லாமலும் அல்லாஹ் உனக்கு சாப்பாடு கொடுக்கலாம். உன் கடை இல்லாமலும் அல்லாஹ் சாப்பாடு கொடுக்கலாம். துனியாவில் எல்லாரும் கடை வச்சு அல்லாஹ் சோறு தர்றான்னா, கடை இல்லாமல் எப்படி இங்கே பழைக்க முடியும்? எந்த மீன் கடை வச்சுருக்கு கடலுக்கு அடியில்? இந்திய பெருங்கடலில் மீன்கள்லாம் கடை வச்சு உட்காந்துருக்குதா? அது சாப்பிடல, அதெல்லாம் நிம்மதியாக வாழலாம், கல்யாணம் முடிக்க புள்ள பெட்டிலாம் வைக்கலாது. எல்லா வாழ்க்கையும் கடைசி வரைக்கும் வாழுது. வாழ்நாளெல்லாம் வாழ்கிறது. அங்கே சமுத்திரத்துக்கு அடியிலே அட்லாண்டிக் ஓஷியனுக்கு கீழே செருப்பு கடை வச்சுருக்கா? ஜி, பசிபிக் பெருங்கடலுக்கு அடியில் ஜவுளி கடை வச்சுருக்காது. எப்படி பொழைக்கிது அது? அப்போ எத்தனையோ மீன்கள், கோடிக்கணக்கான மீன்கள். வாழ்நாளெல்லாம் நீ என்ன சாப்பிடுகிறாயோ அது மொத்தமாக சேர்த்ததுக்கு ஒரு நேரம் நாஷ்டா தான் இருக்குது. ஒரு நேரம் இட்லி சாப்பிட்ட மாதிரி நீ என்னவெல்லாம் மொத்த வாழ்நாளில் சாப்பிட்றையோ அதையும் ஒன்றையும் சேர்த்து சாப்பிட்டா ஒரு இட்லி. அந்த மாதிரி பிரம்மாண்டமான மீன்கள்லாம் வசிக்குது. அவைகளை என்ன எதை வச்சு பொழைக்குது? இல்லை சிங்கம் புலி காடுகளில் வசிக்கிறது. அவை எம்பிபிஎஸ்சி படிச்சிருக்கா, எம்எஸ்சி மேக்ஸி படிச்சிருக்கா, இல்லை பிகாம் அது படிச்சிருக்குதா, இல்லை +2 அது படிச்சிருக்குதா? இவன் என்ன நினைக்கிட்டான், படிப்பு தாண்டா வாழ்க்கை, 10th பரீட்சை வந்துருச்சுடா, இது போனால் வாழ்க்கையே போயிடுடா, ஒழுங்கா படி அப்படிங்கிறான் பையனை. பையன் பள்ளிவா தொழுவு போனாலும் சரி கபரில் போய் தொழுதுக்கலாம். படிப்புடா, +2 +1 இதுதான் மொத்த வாழ்க்கை, இது போச்சுன்னா வாழ்க்கையே போச்சு அப்படின்னு அவனுக்கு பயம் காட்டி அதான் வாழ்க்கையாக காட்டுறான். படி வேணான்னு சொல்ல, அது இலாஹா காக்காத. பையன் சொல்லி, தம்பி 10th படி, பாஸ் பண்ண, நல்ல மார்க் எடுத்து சந்தோஷம். நீ பாஸ் ஆனால் சந்தோஷம், நீ ஃபெயிலாக போயிட்டா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த 10th உனக்கு வந்து படிப்பு கொடு, இந்த 10th பரீட்சைனாலும் சோறு கொடுக்கல உனக்கு, இலாஹ் அல்லாஹ். இந்த +1 படி, நல்ல மார்க் எடு, சந்தோஷம். இது புட்டுக்கிட்டு போயிடுச்சுன்னு சொன்னால்
ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அல்லாஹ் அவனுக்கு வேறு முறையில் ரிஸ்க் கொடுக்குறான்னு அர்த்தம். இவன் வைக்க போகும்போது 2 கொட்டு வச்சு அனுப்புகிறான். டே பரீட்சையில் கிரிச்சையில் நீ வந்து ஏதாவது ஃபெயில் ஆகி பாரு, அப்புறம் இருக்குது அவனே அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அவன் நடுங்கிக்கிட்டே போய் பரீட்சை கை நடுங்குது. வந்து பார்க்குறான் முட்டை, காட்டுக்கு ஓடிடுறான், சூசைட் பண்ணிக்கிறான், செத்து போயிடுறான். என் அத்தாவுக்கு பதில் சொல்ல முடியாமல். அது ஏன்டா அதை இலாஹா காட்டுற? நீ படி தம்பி, நல்லா படித்து பாஸ் பண்ணா சந்தோஷம், ஃபெயிலாக போயிடும் டபுள் சந்தோஷம். மிட்டாய் பாஸ் பண்ணால் 5 ரூபா மிட்டாய் வாங்கி கொடு, ஃபெயிலாக போயினா 10 ரூபா மிட்டாய் வாங்கி கொடு. ஏன்னா அல்லாஹ் இலாஹ் உனக்கு. இந்த 10th +2 காலேஜோ இந்த படிப்போ IAS இது எதுவுமே இலாஹ் இல்லை. உனக்கு அல்லாஹ் இலாஹாக இருக்கிறான், அவன் உன்னை வாழ செய்வான். அதை கற்றுக் கொடு பிள்ளைங்களுடைய மனசில். கடை வை, சந்தோஷம், நஷ்டமான கவலைப்படாத. அல்லாஹ் இருக்கிறான், இலாஹா இருக்கிறான். நீ முயற்சி செய், அதுக்கும் தூங்காத, எல்லாம் முயற்சி செய், அதுக்குமே நஷ்டமாச்சு. அல்லாஹ் இலாஹா இருக்கிறான். அல்லாஹ்வை இலாஹ் என்று கற்றுக் கொடுத்துட்டா அவன் அந்த கடையை இலாஹாக ஆக்க மாட்டான். வாழா, நீ முயற்சி செய்வதை அல்லாஹ் தாலாவும் அல்லாஹ்வின் ரசூலும் விரும்புகிறார்கள், சுன்னத்தாக இருக்கிறார்கள். உடல் உழைப்பு சுன்னத்தை அன்பியாக்களுடைய சுன்னத்து, அதை நீ செய், அதை இலாஹாக ஆக்காது. அப்போ அன்பர்களே, இன்றைக்கு மனிதர்களுடைய கவலைகள்லாம் மிகப்பெரிய கவலையாக எது உட்கார்ந்துருக்கு? சிருஷ்டிகள் அவனை பயம் காட்டுகிறது. இப்போ உட்காந்துங்க, ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கோ, எதுவெல்லாம் உன்னை நான் தான் வாழ வைக்கிறேன் என்று சொல்கிறது. அது எழுது 10. எதுவெல்லாம் உன்னை பயம் காட்டுகிறது ஒரு பக்கம் லிஸ்ட்டு எழுது. புரிஞ்சுங்களா? இது பயம் காட்டுது, இது பயம் காட்டுது, இது பயம் காட்டுது, இது போச்சா வாழ முடியாது, எழுது. 2 லிஸ்ட்டு போட்டுக்கிட்டியா? இப்போ ஒன்றுக்கு பக்கத்துலையும் எழுது. லா இலாஹ இல்லல்லாஹ். கடை லா இலாஹ இல்லல்லாஹ். வீடு லா இலாஹ இல்லல்லாஹ். கார் லா இலாஹ. இது என் தேவையை பூர்த்தி செய்யாது, அல்லாஹ் தான் என் தேவை பூர்த்தி செய்கிறான். வரிசையாக எழுதிரு. எதுவெல்லாம் உன்னை பயம் காட்டுகிறதோ, பக்கத்து வீட்டுக்கு எதிரி, பக்கத்து வீட்டுக்கு MLA அவன் பயம் காட்டுறான், பிரதமர் பயம் காட்டுறாரு, வாழ விடுவனா ஒன்னேங்கிறாரு, அவளை வாழ வச்சிருக்கிறதே அல்ல தான். புரிஞ்சுங்களா? மத்திய மந்திரி பயம் காட்டுறாரு, அடித்து துரத்தி விடுவேன், இந்தியாவில் வாழ வைக்க மாட்டேங்கிறார். எத்தனையோ சொன்ன ஃபிரௌன் ஹாமான் போயிட்டானு. அது பக்கத்தில் எழுது லா இலாஹ இல்லல்லாஹ். உன்னை என்னை வாழ வைக்கிறதே அல்லாஹ் தான். அல்லாஹ்வை தவிர எனக்கு ஒரு தீமை செய்பவன் யாரும் இல்லை. நீ அல்லாஹ் நாடாமல் நீ ஒரு குண்டூசி கூட எடுத்து கொடுக்க முடியாது. புரிஞ்சுங்களா? ஒரு குண்டூசியை கூட புடுங்கி எடுக்க முடியாது. எந்த புடுங்கியும் சேர்ந்து கூட ஒரு சின்ன குண்டூசி கூட புடுங்கி எடுக்க முடியாது என்னிடம் இருந்தும். சபை அல்லாஹ் நாடாமல் நீ என்ன செய்வேன்? நீ உன்னுடைய நாடி நரம்பு அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. உன்னுடைய நாடி நரம்பு அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. அல்லாஹ் என்ன வாழ செய்கிறான்? உன்னையும் அல்லாஹ் தான் வாழ செய்கிறான். உனக்கு நான் ஏன் பயப்படணும்? நீ ரப்புக்கு பயப்படு. அல்லாஹ் சொல்கிறான், நீ அல்லாஹ்வுக்கு பரிபூர்ணமாக வணக்கம் செலுத்தாவிட்டால் உன்னை தண்டிக்க பல முறையை வச்சிருக்கிறேன். அதில் ஒரு முறை என்னவென்றால், உன்னை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரிகளை உண்மையில் நியமிப்பேன். நீ அல்லாட்ட சரணாகதி, அவன்கிட்டே சரணாகதி ஆகிற, அல்லாஹ்வுடைய உங்கள்கிட்ட சரணாகதி ஆயிரம் அல்லாட்ட முன்னாடி பணிந்து விட்டால் அந்த அவைகளை அல்லாஹ்தாலா எடுத்துறான். உன்னை நோக்கி நாய் பாய்கிறது என்று சொன்னால் நாய்கிட்ட மல்லு கட்ட வேணாம். நீ நாய் ஓனர் யாரோ அவன்கிட்ட மல்லு கட்டு. அவன்கிட்ட சார் 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 உங்களை பார்க்க தான் சார் வந்தேன், நான் இவரு சார், உங்கள் நண்பர் அவருடைய மையன். அப்படியா? டாமி வா, அது பாட்டுக்கு போயிரு. தெரிஞ்சுக்கிறேன். நீ நாய் என்னை பார்த்து குறைக்கிறியா? வாயா உன்னை ஒரு கை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு நீ இந்த மண்ணு கட்டு நாட்டி போக முடியுமா? அது ராஜபாளைய நாய் வேறு. ஒரு கடியில் 1.5 கிலோ பிடிங்கிடும். எதுக்குப்பா அதுக்கு போய் சண்டைக்கு நிற்கிற? நீ அதுகிட்டே சண்டைக்கு நிற்கிற. அந்த நாய் ஓனரை சமாதானப்படுத்திக்கோ. சார் உங்களை பார்க்க சொன்னேன் சார், அது நீ கவலைப்படாதப்பா, டாமி சுஷ் அவர் ஃப்ரெண்டு அப்படின்னு வாழ ஆட்டு. எது வந்து வாய திறந்துச்சோ, வாய திறந்து உருச்சோ, வாழ ஆட்டு, வாழ ஆட்டு. அவ்வளோதாங்க. அது நீ அல்லாஹ்வை பிடிச்சிக்கோ. எந்த அதிகாரி உன்னை உருங்கன்னு வாழ ஆட்டும். சார் வாங்க, குட் மார்னிங் சார், குட் மார்னிங், வாழ ஆட்டுவோம். எந்த அரசாங்கத்துடைய தலைவர்கள் உனக்கு பயம் காட்டுகிறார்களோ வாழ ஆட்டுவாங்க. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். எல்லாம் மாறிடும், தலைகீழ மாறிடும். என்ன செய்யணும்? நீ இவைகளுக்கெல்லாம் ஓனர் யாரு, இவைகளுக்கெல்லாம் முதலாளி யாரு, அவனே உன் கண்ட்ரோலில் வச்சுக்கோ. நீ அவனுடைய கண்ட்ரோலில் நீ வந்துடு. அல்லாஹ்வை சமாதானப்படுத்திக்கோ. அல்லாஹ் கண்ட்ரோல் வச்சுக்கன்னு அர்த்தம் என்ன பை? நீ அவனை சமாதானப்படுத்திக்கோ. அவன் நண்பனாக நீ ஆகிவிடு. அவன்
அவனுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகை உனக்கு நண்பனா அல்லாஹ் தஆலா ஆக்கிறான். லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த், இந்த வானம் பூமியுடைய அனைத்து அதிகாரங்களும் அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. எல்லாமே என் கையில் இருக்குங்கிறான். நீ யார் கையில் இருக்கோ அவனை சமாதானப்படுத்து. என் ஷேகனாயன் சொல்லுவாங்க, இப்போ இங்கே இருக்கிற ஃபேன்லாம் இருக்கமே, இந்த ஃபேனை நிப்பாட்டுன்னு யார்கிட்டயாவது சொன்னோம், என்ன செய்வாங்க பை? இந்த ஃபேனை கொஞ்சம் அடைக்கிருங்க பை, நிப்பாட்டுங்க. என்ன சொல்லுவீங்க? என்ன செய்வீங்க? அது செய்யணும். அது பாரு, இந்த பெரிய கம்பு ஒன்று கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஃபேனாக நிற்க வர்றாரு, ஒவ்வொரு ஃபேனாக போய் நிற்பார். இப்போ ஒரு மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா 500 ஃபேன் ஓடுது. ஒவ்வொரு ஃபேனாக கொண்டு போய் நிற்பாட்டா உன் மண்டையும் ஓடையும் ஃபேனையும் ஓடும். ஃபேன் கையும் ஓடையும், ஃபேன் உன் கையும் சேர்ந்து ஓடையும். அதெல்லாம் சேர்க்கல. 500 ஃபேனை எப்படி நிப்பாட்டி முடிக்கிறது? ஒரே சுவிட்சு லைனை ஆஃப் பண்ணி தான் முடிஞ்சு போச்சு. அது மாதிரி இந்த 500 பேர்களும் யாருடைய கைவசம் இருக்கிறார்களோ அவனை நீ பிடிச்சிக்கோன்னு என் ஷேகனாயன் சொல்லுவாங்க. அது மாதிரி நாம் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை பாய். லா இலாஹ இல்லல்லாஹ். இதுவெல்லாம் அச்சுறுத்துகிறதோ, என்ன கவலையெல்லாம் இருக்கிறதோ ஒரு லிஸ்ட்டு போடுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், 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 முடிஞ்சு. அப்போ நம்ம கல்பு சுத்தமாகி விட்டது. எப்படி தொழுகிறதுக்கு முன்னாடி முசல்லாவை சுத்தமாக்கணுமோ, இடத்தை சுத்தமாக்க வேண்டுமோ, உடையை சுத்தமாக்க வேண்டுமோ, அது போன்று எஜமான் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திற்குள் செல்வதற்கு முன்னால் உன் கல்பில் எதுவெல்லாம் மாசிவல்லா, தானும் இலாஹ் என்று உட்கார்ந்து இருக்குதோ, தானும் நாஃபி என்று உட்கார்ந்து இருக்கிறதோ, லார் என்று உட்கார்ந்து இருக்கிறதோ, அவற்றை விட்டும் உனது கல்பை சுத்தப்படுத்து. முதல் பாயிண்ட். அடுத்து எஜமான் அவர் சொல்கிறாங்க, இப்போ அடுத்து வந்தாச்சு, சுத்தப்படுத்தியாச்சு. இப்போ தொழுகைக்கு போகிறதுக்கு அடுத்து என்ன செய்யணும்? உடலை சுத்தப்படுத்த வேண்டும். உடலை எப்படி சுத்தப்படுத்துவது? தன்னை சுத்தப்படுத்துது. இப்போ மாசிவரை சுத்தப்படுத்தியாச்சு, உன்னை சுத்தப்படுத்து. இது என்ன எஜமான் சொல்கிறாங்க? ஷஹவாத்துகளை விட்டு உன்னை கட்டுப்படுத்து. ஷஹவாத்துன்னு அர்த்தம் என்ன? நம் மனம் எதையெல்லாம் ஆசைப்படுகிறதோ அவற்றை கட்டுப்படுத்து. பட் இதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசை வருது, சாப்பிடக்கூடாதா? இதையெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுது, பார்க்கக்கூடாதா? அப்படி இல்லை. ஒன்று எது ஹராமோ அதன் பக்கம் போகாது. எதையெல்லாம் அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்கி இவற்றையெல்லாம் நீ அனுபவித்துக்கொள், குலு வஷரபு, சாப்பிட்டுக்கொள் என்று சொன்னாலும் அதை பயன்படுத்திக்கொள். இதற்கு மேல் மிச்சமாக எவன் ஆசைப்படுவானோ அவன் வரம்பு மீறியவன் சொல். உன் மனைவியிடத்திலே நீ சந்தோஷமாக இருந்து கொள், அதற்கு மேல் மிச்சமாக ஆசைப்படாதே. உனக்கு என்ன தேவையோ அதை பயன்படுத்தி கொள்ள அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்திருக்கிறான். அதுக்கு மேலே எப்போ மனுஷன் ஆசைப்படுறானோ அப்போ தான் வம்பே வருது. ஒவ்வொருவருக்கும் என்ன தேவையோ அதை அல்லாஹ் தஆலா சந்தோஷமாக கொடுத்துருக்கிறான். அடிப்படை தேவைகளை கொடுக்காம யாரையும் வைக்கல அல்லாஹ் தஆலா. நினைச்சிங்களா? இன்று இருப்பதற்கு ஒரு சின்ன வீடு இருக்குது, வாடகை வீடோ என்னவோ, அதுக்கு வாடகைக்கும் எல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டான், ஒரு தொழில் கற்றுக் கொடுத்துட்டான். இப்படி நிம்மதியாக அல்லாஹ் என்னை வாழ வச்சுருக்கான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கொண்டு வாழ். அடுத்த ஸ்டேஜுக்கு அல்லாஹ் உன்னை கூட்டிகிட்டு போனான்னா போய்க்கும். இங்கே உட்காந்துக்கிட்டு நீயே ஆசைப்படுறது, அதுக்கு பேர் ஷஹவத், தேவையில்லாத ஆசை. ஆஹா, அந்த மாதிரி என்றைக்கு நம்ம ஆகிறது? என் தம்பி மேலே போயிட்டே இருக்கான், நான் இன்னும் அப்படியே உட்காந்துருக்கேன், உட்காந்த இடத்துல உட்காந்துட்டுருக்கிறேன். என் தம்பி கார் வாங்கிட்டான், நான் பேக்காராக இருக்கிறேன். நான் இன்னும் என் தம்பி பைக் வாங்கிட்டான், நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அறிஞ்சிங்களா? பக்கத்து வீட்டுக்காரர் வீடு கட்டிட்டாரு, நான் இன்னும் வீடு கட்டாமல் இருக்கிறேன் என்று மற்றவர்களை பார்த்து ஆசைப்படுறது. உன்னுடைய அடிப்படை தேவைகளை அல்லாஹ் கொடுத்துட்டானா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து, அல்லாஹ்வுக்கு ஷுக்ரு செய்யி. மற்ற நேரங்களை, கிடைத்த நேரங்களை தொழுகையிலும் இபாதாத்துகளிலும் குர்ஆன் ஓதுவதிலும் தஸ்பீஹாத்துகளிலும் நற்காரியம் செய்வதிலும் செலவழிச்சுக்கிட்டு, இதுக்கு மேலே மேல் மிச்சமாக ஆசைப்படுறது. ஹராமான முறையிலேயாவது வாங்கிக்கலாம், ஹலாலில் ரொம்ப சம்பாதிக்க முடியல, ஹராமில் போனால் ரொம்ப சம்பாதிக்கலாம், அப்படியாவது சம்பாதிக்கணும். எப்படியாவது ஒரு வீடு கட்டிட்டு வீட்டு ஓனர் என்று சாகணும் துனியாவில். ஒருத்தர் சொன்னார் எங்கிட்ட, ஹசரத், வாழும் காலத்தில் வாடகை வீட்டில் வாழ்ந்தாலும் மூத்தா போகும் சொந்த வீட்டில் மூத்தா போகணும் அப்படின்றார். அப்போ அல்லாஹ் சொல்லியிருக்கேன் குர்ஆனில், வலா தமூத்துன்னு இல்லா வந்தும் ஓனர் அப்படின்னு சொன்னார். நீங்கள் ஒரு வீட்டு ஓனராகவே என்று மரணிக்க வேண்டாம் என்று சொன்னார். அல்லாஹ் என்ன சொன்னான்? வலா தமூத்துன்னு இல்லா வந்தும் முஸ்லிமுன், நீங்கள் முஸ்லீமாகவே என்று மரணிக்க வேண்டாம் சொன்ன அல்லாஹ் சொல்ல. ஒரு வீட்டு ஓனராகவே என்று மரணிக்க வேண்டாம். என்ன பை? ஒரு காருடைய ஓனராகவே என்று மரணிக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலராக என்று மரணிக்க வேண்டாம். என்ன சொன்னான்?
ஒரு எம்எல்ஏவாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று சொன்னான். முஸ்லீமாகவே அன்றி மரணிக்க வேண்டாம்னு சொன்னான் அல்லாஹ் தஆலா. இப்போ ஒரு முஸ்லீமாக மரணிக்க அர்த்தம் என்ன? அதுக்கு பாடுபடுறோம் இன்னைக்கு அவசியம். என்னைக்கு மூத்து இருந்து இன்னும் முஸ்லீம் ஆகிட்டானா? முஸ்லீமாக மரணிக்கிறது அர்த்தம் என்ன? நீ மரணிக்கிற நேரத்தில் உன்மேல் ஒரே ஒரு தொழுகையை கூட கலா இருக்கக்கூடாது. முடிச்சு எல்லா தொழுகையும் நிறைவேற்றிட்டியா? ஒரு வக்து கூட இது வரைக்கும் வாழ்நாள கலா இல்லை. அப்படியே மீதமாக என்னுடைய கலாவானதையும் அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு என் நினைவுக்கு உட்பட்டு நான் கலா செய்து தொழுது விட்டேன். ஒரு வக்து கூட இப்போ என் மேலே கலா இல்லைன்னு கை தூங்க யாராச்சும்? நான் கேட்டு அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு நான் இப்போ அல்லாஹ் தஆலா என்னை நினைவு தெரிந்த நாள்லேருந்து என் மேலே எதுவும் கலா இல்லை. ஏன்னா எங்கள் வாப்பா அல்லாஹ்வுக்கு பயந்து இல்லை, எங்கள் வாப்பாவுக்கு பயந்து. சின்ன வயசு 7, 8, 10 வயசுல கூட ஒரு வக்து தொழுவில் இந்த மாதிரி அசா வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இப்போ இதாவது இரும்பு இது சும்மா தகரம். எங்கள் வாப்பா வச்சுருக்கிற அசா வந்து அது இது கட்டை இதில் போடுவாங்க பாருங்க, ஒரு போடு விளைஞ்சுங்களா தொடையில் விழுந்துச்சுன்னா தொடை அசா பெருசுக்கு பிடிச்சிக்கும் தொடை. வெளியூர் போயிட்டு வந்துடுவாங்க. வெளியூர் போயிட்டு வியாபாரத்துக்கான வெளியூர் போவாங்களே, மெட்ராஸ் போயிட்டு வருவாங்க. நேற்று ஃபஜ்ர் தொழுதியா? எங்கே தொழுத? நேற்று லுஹர். நேற்று அசர் எங்கே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தொழுதியா? மகரிபு தொழுது. இஷா இன்னைக்கு ஃபஜ்ரு. சரி நேற்று அசர் எங்கே தொழுதா? பள்ளிவாசலில். பள்ளி வீட்டுக்கு தொழுது. ஏன் பள்ளிவாசலுக்கு போல? அதுக்கு 2 அடி விடுவோம். அத்தாவுக்கு பயந்து தொழுதும். அப்புறம் மதரசாவில் கொண்டு போய் விட்டாங்க. மதரசாவில் அஜத்துக்கு பயந்து தொழுதும். ஒரு வக்து தொழுகைனா பாக்கியாது சாரியாத்தில் சோறு கட்டு போட்டுருவாங்க. தாஹுக்கும் சாரி அடுத்த ஹுக்கும் வரும் மாதிரி சாப்பாடு கட்டுன்னு போட்டுருவாங்க. இப்படி அல்லாஹ் பழக்கி விட்டான். ஓதி முடிச்சு வந்தோம், மதரசா சேர்ந்தாச்சு. அடுத்த நிமிஷம் இப்போ உஸ்தாதாக போயிட்டோம். நாம தொழுக வந்த பையன் எப்படி தொழுவான்? இப்படி கொஞ்சம் காலத்தில் அல்லாஹ் பயிற்சி கொடுத்தான். இப்போ அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு அல்லாஹ்வுக்கு பயந்து தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீப் ஆக்கிட்டான். இப்போ யாரும் வீட்டில் இல்லாட்டியும் தனியாக இருந்தாலும் தொழுதான இறைவனுக்கு. அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு எனக்கு விபரம் தெரிந்து ஏதோ உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம். அது என்னைக்காவது தூங்கி அலாரம் அடிக்காமல் 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டியது 7 மணிக்கு எந்திரிச்சிருக்கலாம். அதை கலா செஞ்சிருவோம். ஆக ஒரு வக்தோடு கூட நான் கலா வைக்கல. அல்லாஹு அலம், என்னை மீறி என்ன நடந்தோ தெரியாது. யாராவது வேறு யாராவது கை தூக்கும் பார்ப்போம். மூல 2வது. 3வது சொல்லட்டுமா? இந்த 2 பசங்க உட்காந்துருக்கானு. என் பசங்க வாழ்நாள் அவனை கலா செஞ்சு நான் பார்த்தா விட்டதும் இல்லை. அவங்கள எங்கள் பாவம் அசா வச்சுருக்காங்க. நான் சாட்டை வாங்கி வச்சுருக்கேன் வீட்டில். மாடு அடிக்கிற சாட்டை வந்து பார்க்க சாட்டை தொங்கும் எப்பயுமே வீட்டில். எவனாவது ஒரு தொழுகை கலாவாக்கெல்லாம் பிரித்து எடுத்துருவேன். அதனால் அவங்க பாலிகானதிலிருந்து விவரம் தெரிஞ்சிருந்து ஒரு தொழுகை கலாவாக்கி விட்டு நான் விடவில்லை, பார்த்து கொள்ளவில்லை. என் கண்ணுக்கு அப்பாற்பட்டு அது அல்லாஹ் ஆலம், அது அல்லாஹ் தான் அறிவான். அப்படி அவங்க விடவும் மாட்டாங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஏன்னா அல்லாஹ் அப்படி பழக்கிட்டான். ஒரு முறை வீட்டுக்கு போகிறேன். என் தம்பி பையன் 12 வயசு, காய்ச்சல் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. விளைஞ்சுங்களா சாயந்தரம் இப்போ மதரசா முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறேன். 5, 5:30 மணி இருக்குது. மாத்திரை சாப்பிடுப்பா அப்படின்னு எழுப்பி விட்ட உடனே எந்திரிச்சுன்னு மணியை பார்த்து அதான் அது தொழுவில் தொழுது வந்துடுறேன். மாத்திரை சாப்பிடுப்பான்னு எழுப்பி விட்டோம். மகரிப் சொல்லுவாங்க, தொழுது வந்துடுறேன். அந்த காய்ச்சலோட தயமம் செஞ்சு தொழுது முடிச்சு வந்து மாத்திரை சாப்பிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இனி என் பையன் எங்கே போனாலும் தொழுகை விட மாட்டான்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ரப்பே ஓ முன்னாடி நிப்பாட்டிட்டேன். அவன் தொழுகையில் உணர்வோடு தொழுதானா, உணர்வு இல்லாமல் தொழுதானா, ஹுஷுவோட தொழுதானா, ஹுதூரோட தொழுதானா, கல்பு அல்லாட்ட பேசிச்சா, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஓ முன்னாடி என் பிள்ளைகளை நிப்பாட்டியாச்சு. இனி நீ பார்த்துக்கோங்க, நீ கவனிச்சுக்கோ. உன் சன்னிதானத்துக்கு கொண்டு நிப்பாட்டியாச்சு. உன் வீட்டில் கொண்டு ஒப்படைச்சிட்டேன். இனி ஹுதூரை நீயே கொடுத்துரு, ஹுஷுவை நீயே கொடுத்துரு. அதுக்கு இந்த குச்சி பிச்சு போடுவேன். பிச்சு இந்த குச்சி ரொம்ப பேர் ஊண்டி போகிறதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பேரை மிரட்டல் தான் வச்சுருக்கேன். தெரிஞ்சுங்களா? வெளியே வாக்கிங் போகும்போது குச்சி எடுத்துக்கிறது எதுக்காக வேண்டி? நான் ஊண்டி போகிறதுக்கு இல்லை. நாய்கள்லாம் மரியாதையாக பார்க்குது. இல்லைன்னா தெருவில் இப்போ நாய்கள் தொல்லை அதிகமாகிடுச்சு. பை அப்போ நம்ம தெருவில் நான் குச்சி இல்லாமல் போனால் அங்கேருந்து ஒருங்குது. இப்போ நம்ம குச்சியோடு போனோம் வச்சுங்களேன், மரியாதையாக வாழாடிட்டு மெதுவாக ஒதுங்கி போயிடுது. வாங்க சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு. இந்த மாதிரி பல நாய்களை அடக்கிறதுக்கு தான் இந்த குச்சி வச்சுருக்கு. விளைஞ்ச பை எல்லா நாய்களையும் அடித்து உடைக்க தான் வச்சுருக்குது. சரி வாங்க. அப்போ எதுக்கு? அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு நான் எனக்கு கேரண்டி கொடுக்குறேன். 2வது என் பிள்ளைகள் அல்லாஹ் எனக்கு கொடுத்த சொத்து, அவர்களுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஏன் ஹயாத்து காலமெல்லாம் அல்லது எனக்கு அல்லாஹ் உணர்வோடு வைத்திருக்கும் காலமெல்லாம் என் பையன் ஒரு நேரம் தொழுகை கலாவுக்குனா வீட்டு சாப்பாடு கிடையாது. நைட்டு சில நேரம் பசங்க களைச்சி போய் விளையாண்டு வந்து களைச்சி படுத்து தூங்கிடுவானு. 10 மணி ஆயிரும். விளைஞ்சுங்களா? எழுப்பு எந்திரி 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 தொழுதுட்டு படு.
தொழுகாமல் படுக்க விடுறது இல்லையே. என்ன காரணத்தை முன்னிட்டு எந்த கல்யாணம், எந்த காட்சி, எந்த ஊருக்கு போனாலும் அல்லாஹ்வுடைய ஃபضல் இது. தாலிக ஃபضலுல்லாஹி, அல்லாஹ்வுடைய ஃபضல். உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் படிப்பினை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு தடவை காரில் போயிட்டு இருந்தோம். எங்கே பள்ளிவாசல்னு அடுத்து மேப்பில் பார்த்து போய் தொழுதுட்டு தான் போவோம். ஒரு முறை காரில் போகிறோம், மதுரையிலிருந்து ராஜபாளையத்துக்கு. மதுரையிலிருந்து அந்த மதுரைக்கு அடுத்த ஒரு ஷாப்பிங் இருக்கும் ராஜபாளையம் போகிற வழியில். திருமங்கலம். திருமங்கலத்துக்கு அடுத்து ராஜபாளையம் வரைக்கும் 2.5 மணி நேரம். பள்ளிவாசலே கிடையாதுயா. மேப்பில் பார்க்குறோம், பள்ளிவாசலே கிடையாது. திருமங்கலத்தில் நான் பள்ளிவாசல் இருக்குது. அதை தாண்டியாச்சு. பாலத்துக்கு கீழே இறங்கி வண்டி உள்ளே போயிடுச்சு. அந்த ஒரு பாலம் ஒன்று இருக்கும், அது கீழே. ராஜபாளையம் வரைக்கும் மஸ்ஜிதே கிடையாது. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் பள்ளிவாசல் போட்டுருக்கு. இப்போ அசர் நேரம் கதாவாசனை என்ன செய்யுது? மகரிபாவும் சொல்லிடுவாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறதுக்குள்ளார. டக்குன்னு தெருவோரத்துலேயே பாட்டிலில் தண்ணி வாங்கி ஒழுவு செஞ்சுட்டு தெருவோரத்துலேயே போட்டாச்சு. ரோட்டை ஒட்டி காலியான இருக்குது பார்த்தீங்களா, துண்டவெறி. அல்லாஹு அக்பர், கிபிலா பார்த்தோம், அங்கேயே நின்றாச்சு. ரோட்டில் எல்லாம் வெடி பார்த்து போகிறோம். நடுரோடு நில்லு. தொழுகை கலாவாக்க அல்லாஹ் ஜல்லஷான் அனுமதி கொடுக்கவே இல்லை. மொத்த ஊரும் நமக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தாலா மொத்த ஊரையும் நமக்கு தொழுகும் இடமாக ஆகியிருக்கிறான். தொழுகை கலாவாக்கவே கூடாது. கப்பலில் போனாலும் சரி, ஃப்ளைட்டில் போனாலும் சரி, நீ ட்ரெயினில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, எங்கே போனாலும் தொழுகை கலாவாக்க அல்லாஹ் அனுமதி வைக்கல. இப்போ இன்ஷா அல்லாஹ் தாலா அந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கவங்களில் யாராவது அந்த மாதிரி தொழுகை சில வக்து கலாவாச்சுன்னு தெரிஞ்சுன்னா வாழ்நாள் கலா செய்யணும். கலா செய்யாமல் மூத்தா போகக்கூடாது. பை அது என்ன செய்யணும்? ஹஜ்ரத் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கங்க. நான் இத்தனை ஃபஜ்ர் விட்டுருப்பேன். ஆரம்ப காலத்தில் இங்கே ஃபஜ்ர் தொழுவில் இப்போ இத்தனை வருஷத்துலேருந்து தொழுகை ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த 15 வயசுலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. 15 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் ஸ்கூலில் படித்தேன். அப்போ ஃபஜ்ர் தொழுகலை. அப்போ 2 வருஷம் ஃபஜ்ர் தொழுகை இருக்குது. ஒரு 700 ஃபஜ்ர் இப்படின்னு கணக்கு வச்சுக்கணும். தாய்மார்களும் சரி, உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், இவ்வளோ லுஹர் இருக்கும். ஒரு லிஸ்ட்டு ஒரு டைரியில் எழுதி வச்சுங்க. இப்போ என்ன செய்யுங்க, ஒரு ஃபஜ்ர் தொழுவும் போது ஒரு ஃபஜ்ரை கலா செஞ்சுருக்கு. ஒரு ஃபஜ்ர் பாங்க சொல்லி ஃபஜ்ர் தொழுவீங்க, இன்றைக்கி தொழுவீங்கல்ல, இன்றைக்கி ஒரு ஃபஜ்ரை கலா. இன்றைக்கி லுஹர் தொழுவும் போது ஏற்கனவே என் மேலே கலாவான ஒரு லுஹரை கலா செஞ்சிடுறேன்னு. இப்படியே இன்ஷா அல்லாஹ் 2 வருஷம் நீங்கள் தொழுதீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த 2 வருஷ தொழுகையெல்லாம் கலாவாயிரும். கலா இல்லாமல் அதோட பதில் சொல்லி தான் ஆகும். ஒவ்வொரு தொழுகைக்கும் பதில் சொல்லும். இப்படி எழுதி வைத்துக்கொண்டு கலா செய்யுங்கள். அதே மாதிரி நோன்பு இருந்தால் அதையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்மேல் இவ்வளோ நோன்பு கலா இருக்குது. குறிப்பாக நம்மிலே அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு சிலர் இருக்கலாம். தாய்மார்கள் ரொம்ப பேர் நோன்பு கலாவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எப்படியும் மாதத்தில் ரமதானில் அவங்க சில நோன்பு கலாவாயிருது. அப்போ என்ன செய்யணும், அடுத்த ரமதான் வர்றதுக்குள்ளே கலா வச்சிடணும். தாய்மார்கள் இங்கே நிறைய வந்திருக்கிறீங்க, நல்லா கவனிச்சுங்க. இப்போ ரஜபு மாதம் 15 நாள் ஆயிடுச்சு. இன்னும் ஷாபான், அடுத்த ரமதான் 1.5 மாதம் இருக்க ரமதானுக்கு. இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ளார சென்ற ரமதானில் யாரும் கலா பாக்கி இருந்தால் இந்த 1.5 மாதம் கலா வச்சிருங்க. ரமதான் வருகிற பொழுது ஒரு நோன்பு நம்ம மேலே கலா இருக்கக்கூடாது. செய்வோமா இன்ஷா அல்லாஹ் தாலா? ஒரு நோன்பு கூட கலா இல்லாமல் அல்லாட்ட போகணும். ஒரு தொழுகை கூட கலா இல்லாமல் அல்லாட்ட போகணும். ஜக்காத்தில் 1 ரூபா கூட பாக்கி இல்லாமல் அல்லாட்ட போகணும். நம்ம மேலே எவ்வளோ ஜக்காத்து கடமை இருக்கிறதோ அவற்றை கணக்கிட்டு கொடுத்துடணும். சில வருடங்கள் ஜக்காத்து கொடுக்காம வாழ்நாளில் போயிடுச்சு. அப்போ எவ்வளோ இருந்துச்சு கணக்கு போட்டு இப்போ கொடுத்துடணும். அது ஆக 1 ரூபாய் கூட கணக்கு போட்டு ஜக்காத்து கொடுத்துடணும். நம்ம மேலே ஹஜ்ஜு கடமையாக இருந்தால் ஹஜ்ஜு செய்யாமல் போகக்கூடாது. ஹஜ்ஜை நிறைவேற்றிட்டு போகணும். பை யாருக்கும் நான் மனதை வேதனைப்படுத்தி இருந்தால் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு தான் போகணும். மன்னிப்பு கேட்க மனட போகாது. அதுதான் முஸ்லீமாக மூத்தா போகிறன்னு அர்த்தம். அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. உண்மை முஸ்லீம் யார் என்றால் தன் நாவாலும் தன் கையாலும் பிறரை துன்புறுத்தி இருக்கக்கூடாது. அப்படி தெரியாமல் துன்புறுத்தி இருந்தால் என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்டுக்கணும், சமாதானப்படுத்திக்கணும். பை அப்போ நீ முஸ்லீம் என்ற லிஸ்ட்டை விட்டு வெளியே போயிடுற. யாரையும் வருத்தப்படுத்தியிருந்தா திரும்ப சமாதானப்படுத்தினா மறுபடியும் முஸ்லீம் லிஸ்ட்டுக்கு வந்துடுறோம். முஸ்லீம் என்றால் யாரையும் வருத்தப்படுத்திடக்கூடாதுன்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரையும் திட்டி இருந்தோம், வருத்தப்படுத்தி இருந்தோம், முஸ்லீம் லிஸ்ட்டை விட்டு வெளியே போயிடுறோம். அவரை சமாதானப்படுத்தி விட்டோம், திரும்ப முஸ்லீம் லிஸ்ட்டில் நம்ம பேரை எல்லாம் எழுதிடுறோம். இப்போ வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் அர்த்தம் என்ன? நீ யாரையும் வருத்தப்படுத்தி இருந்தால், அண்ணன் தம்பி சொத்தை மோசடி செய்திருந்தால், அண்ணனுக்கோ தம்பிக்கோ தர வேண்டி ஏதேனும் ஹக்குகள் தராமல் பாக்கி இருந்தால்
அதையும் ஒரு பைசா இல்லாமல் கொடுத்துரும். அலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாகவே அன்று நீ மரணம் எய்தி விடாதே. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. விளைஞ்சா இல்லைங்களா? ஒரு ரூபாய் இருந்தாலும் கணக்கு கொடுத்தான். விளைஞ்சுங்களா? சமீபத்தில் ஏதோ ஒரு காய்கறியோ ஏதோ மரசாடுன்னு எடுத்தேன், அதுக்கு நான் காசு கொடுத்துறேன்னு மரசாவுடைய கணக்கு பொருளிட சொல்லியாச்சு. 500 லட்ச ரூபா எவ்வளோ சொன்னார், 570 ரூபா எவ்வளோ வந்துச்சு. எவ்வளோ கணக்கு? அந்த லிஸ்ட்டு சீட்டு காணாமல் போச்சு. இது பட்டமளி பில்லாக்கு துணி வாங்கணும் இல்லையா, அது அந்த பில்லு காணாமல் போச்சு. 4500 சொச்ச ரூபா வரைஞ்சிக்கலாம். இப்போ கொடுத்தாச்சு. அப்போ அது சொச்சம் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. 4500 இன்னும் சொச்சம் பாக்கி தரணும், எவ்வளோன்னு தெரியல. இப்போ எப்படி நம்ம வந்து பதில் சொல்கிறது? அப்படி பார்த்தேன், வேணாப்பா என்னுடைய காசு மதரசாவுக்கு போகலாம், மதரசாவுடைய காசு என்கிட்ட வரக்கூடாது. ஒரு 500 ரூபா எடுத்து கணக்கு போட்டு கொடுத்துட்டேன். கொடுத்து இப்போ 500 ரூபா இருக்கட்டும், இப்போ இதில் அடங்கிருச்சு இல்லையா, அந்த காசுக்குள்ளே அடங்கிருச்சு. 200 மீது ஒரு 50 60 ரூபாய்கள் இதற்குள்ளே அடங்கி இருக்குது. மிச்ச காசு என் புறத்திலிருந்து மதரசாவுக்கு ஹதியாவை வச்சுக்கணும். மதரசா காசை நான் சாப்பிட்ட மாதிரி வர வேணாம் என்று சொல்லி கொடுத்தாச்சு. விளைஞ்சா இல்லையம்மா? அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் இதே மாதிரி எதுக்கு உதாரணம் சொல்லி காமிச்சேன். உன் அண்ணன் தம்பிக்கு மத்தியில் பிரச்சனையா, தம்பி வேணாம் இந்தா ஒரு 50,000 நீ எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ, வேணாம்ப்பா வம்பு வேணாம், உன்னுடைய காசு ஒரு பைசா நான் சாப்பிட்டேன்னு வர வேணாம், என் காசு அடுத்தவங்க இருந்தால் அல்லாஹ் தஆலா என்னை அதுக்கு பல சவாபு கொடுப்பான், 1க்கு 10 அல்ல எனக்கு கொடுத்துருவான். என் காசு அடுத்தவங்க, அடுத்தவன் காசு நாம எங்கிட்ட இருக்கக்கூடாது. அந்த அளவிற்கு நம்மிடத்திலே உஷாராக இருந்து கொள்வோமே ஆனால் அல்லாஹ் தஆலா நம்மை மன்னிப்பான். ஒரு அரிசி தேவையில்லாமல் அடுத்தவன் பாக்கிட்டு ஒன்றிலே விழுந்தாலும் அதுக்கும் நல்லா கேட்பான். ஒரு மூட்டை அரிசி வாங்குற கடைக்காரனுடைய ஒரே ஒரு அரிசி ஒரு பருப்பு உனக்குள் விழுந்து விட்டது, அதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கேட்டே தான் தீர்வான். அதுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா பிடிப்பான். விளைஞ்சுங்களா? எல்லாம் சும்மா இருக்க முடியாது. அல்லாஹ் தான் நம்ம எல்லாரையும் மன்னிப்பானாக. விளைஞ்சுங்களா? அப்போ எது சொல்ல வந்தோமா, வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாகவே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான். அப்போது உடலை சுத்தப்படுத்துவது என்றால் என்னவென்றால், தேவையில்லாத ஆசைகள், மேல் மிச்சமான அல்லாஹ் நமக்கு தேவையானதை கொடுத்திருக்க மேல் மிச்சமான ஆசைகள், அந்த ஆசை ஒரு மனிதனிடத்திலே பிறந்து விட்டால் மௌத்து வரைக்கும் அடக்கவே முடியாது. உன் மனைவி, என் கணவன் சம்பாதிக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு போதுங்க, என் கணவர் ஒரு 5000 சம்பளம் வாங்குறாரு, அல்ஹம்துலில்லாஹ் அரிசி பருப்பு வீட்டுக்கு போதுமானதாக இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு போதும் என்று சொன்னால் இந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருக்குன்னு இருக்குது. எங்கள் 5000 பத்தலை, ஒரு 7000 சம்பாரிச்சா நல்லா இருக்குமே, குடும்ப நல்லா இன்னும் சிறப்பாக வாழலாமேன்னு என்றைக்கு அவங்க சொன்னாங்களோ மௌத்து வரைக்கும் அடக்கவே முடியாது. நீ அடுத்த மாதம் 7000 வாங்குவேன், இன்னும் ஒரு வருஷத்துக்கு 10,000 வாங்குவேன், அதுவும் 10,000 தான் சொல்லுவாங்க. 20,000 சம்பளம் வாங்கினேன், இன்னும் 25,000 தான் போதும். 50,000 சம்பளம் வாங்கி கொடுப்பாரு. ஒரு 60 65 வந்தால் கொஞ்சம் இடிச்சிட்டு இருக்குது, முக்கியமான சாமான் வாங்க முடியல. 1,00,000 ரூபா கொடுத்து காலில் போட்டு, என்னங்க அவர் 1,50,000 லட்சம் சம்பாதிக்கிறார், அவர் அந்த ஐடி கம்பெனியில் இருக்க 1,50,000 லட்சம், நீங்கள் 1,00,000 தான் சம்பாதிக்கிறீங்க, ஏன் இன்னும் சில டியூலாம் கட்ட வேண்டியிருக்கு, முடியவே முடியாது. ஆசை என்று வந்து விட்டால் அலைஞ்சுங்களா, போக 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 ஆசை கூடிக்கொண்டு தான் போகுமே ஒளி ஒரு காலம் முடியாது. உள்ளது எனக்கு போதும் என்று நிப்பாட்டி கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ் அதிலேயே அல்லாஹ் தஆலா பரக்கத் செஞ்சிருவான். அப்போது அல்லாஹ்வை நெருங்க விடாமல் தடுக்கக்கூடியது, அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை பொருந்தி கொள்ளாமல் மேல்மிச்சமாக ஷஹ்வத்துகள் ஆசைகள் வைப்பதனால்தான் நீ அல்லாஹ்வுடைய பாதையை நெருங்க விடாமல் உன்னை தடுக்கிறது என்று எஜமான் அவர்கள் சொன்னார்கள். முடிஞ்சுங்களா? இப்போ முடிஞ்சு 2 ஆயிடுச்சு. 3வது ஒது செய்யணும். பள்ளிவாசலுக்கு தொழுவு போகிறதுக்கு முன்னாடி ஒது செய்யணும் இல்லையா? அது எதை விட்டும் ஒன்றை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், இப்போ ஒரு மனுஷன் பிறரை தன் இலாகாக ஆக்குவதை விட்டும் ஷிர்க்கை விட்டும் தப்பித்து கொண்டான். 2வது மேல்மிச்சமான ஆசைகள், மேல்மிச்சமான உலகத்தில் அல்லாஹ் கொடுத்ததை பொருந்தி கொள்ளாமல் எப்படியாவது இன்னும் மேலே வரணும் என்ற ஆசையை விட்டும் தப்பித்து கொண்டான். இது 2 மனுஷன் கவுத்துரும். அல்ஹாக்கும் தகாசுர், மனிதனாகிய உன்னை மேலும் மேலும் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை தான் வீணாக்கியது. மேலும் சேகரிக்கணும், இன்னும் சேகரிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் பெரிய ஆளாக வரணும், இன்னும் பெரிய ஆளாக வரணும். அது நடக்கவும் நடக்காது, நீ வாழவும் முடியாது, நிம்மதியாக வாழவும் முடியாது. இது 2ஐ விட்டு மனதை தூய்மையாக்கி கொண்டான். இப்போ இன்னும் அடுத்து அல்லாஹ்வை நெருங்குவதற்கு உனக்கு தடையாக இருக்கக்கூடியது
கஃப்லத் என்றார். மறதி அப்படின்னு என்ன? உனக்கு அல்லாஹ் கொடுத்த பொக்கிஷமான நேரங்களை அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்கு செலவழிக்காமல் லஹ்வு லஹிபு வீண் வேலைகளிலும் வெட்டி வேலைகளிலும் செலவழிக்கிறது. இதை விட்டு ஒது செய்யும். முதல்ல ஒரு நாளைக்கு அல்லாஹ் தஆலா அவன் நெருங்குவதற்கு ரொம்ப நேரம் கொடுக்குறான், 24 மணி நேரம் கொடுக்குறான். இந்த இரவையும் பகலையும் அல்லாஹ் கொடுத்து எதுக்கு கொடுத்தான் பாய்? அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதற்கும் அல்லாஹ்வை நன்றி செலுத்தவும் தான் கொடுத்தான். சொல்லு பாய். சொல்ல மாட்டேங்கிறீங்க. லைல வன்னஹார ஹில்ஃபத்தன் லிமன் அராத அன் யذكر அவு அராத ஷுக்கூரா. அது முன்னாடி வாசிங்க. ஹில்ஃபத்தன் லிமன் அராத அன் யذكر அவு அராத ஷுக்கூரா. இந்த இரவையும் பகலையும் உங்களுக்கு நான் கொடுத்தது அல்லாஹ்வை நீங்க ஞாபகம் செய்வதற்கும் அல்லாஹ்வை நன்றி செலுத்துவதற்கும். ஏன் ரெண்டா பிரிச்சா அல்லாஹ் தஆலா? ஞாபகம் செய்ய அர்த்தம் என்ன, நன்றி அர்த்தம் என்ன? எப்போதான் ஞாபகம், எப்போ நன்றி செலுத்துறது? ஒரு மணி நேரம் ஞாபகம் செலுத்தலாம், 1 மணி நன்றி செலுத்தலாமா? சொல்லுங்க பை. லிமன் அராதா எல்லக்கர, இந்த இரவையும் பகலையும் நான் படைத்தது லிமன் அராதா எல்லக்கர அவு அராத ஷுக்கூரா. சொல்லுங்க பை. ஆயத்தனா ஹில்ஃபத்தன் லிமன் அராதா. அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதற்கும் அல்லாஹ்வை நன்றி செலுத்தவும் தான் இந்த இரவையும் பகலையும் படைத்தோம். وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا. ஹுசூர் முன்னாடி வாங்க. உங்களை தான் வந்தோன்னு கேட்டேன், ஹஸரத் இக்பால் காணவில்லை அப்படின்னு. அப்ப இரவையும் பகலையும் அல்லாஹ்வை ஞாபகம் செய்யவும் அல்லாஹ்வை நன்றி செலுத்தவும் தான் படைத்தேன். இப்போ எப்போ ஞாபகம் செய்யலாம், எப்போ நன்றி செலுத்தலாம்? இப்போ வியாபாரம் எப்போ செய்யறது? நேரம் பிரித்து சொல்லுங்க பை. வியாபாரம் எப்போ செய்யறது, எப்போ சாப்பிட்றது, எப்போ வாக்கிங் போகிறது, எப்போ சம்பாதிக்கிறது, எப்போ கடத்தில் போய் சாமான் வாங்குறது, கத்திரிக்காய் வாங்குறது, இல்லை பை, எப்போ துணி துவைக்கிறது, எப்போ தூங்குறது. இந்த இரவையும் பகலையும் படைத்ததே அதுக்கு தான் தான். திக்ர் செய்யவும் சுக்குரு செய்யவும் தான். தெரிஞ்ச பை, நீ எப்பவெல்லாம் கண் விழித்திருக்கிறாயோ திக்ராகவும் சுக்குராகவும் இருக்க வேண்டும். திக்ரும் சுக்குரும் சேர்ந்து செய்யலாம். அது என்ன வழி சொல்லி சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். இப்போ தண்ணி எடுத்தேன், யா அல்லாஹ் இந்த தண்ணீரை கொண்டு என் தேவை நீதான் அல்லாஹ் பூர்த்தி செஞ்சேன்னு சொன்னோம். அல்லாஹ்வின் சிந்தனை வந்துருச்சா? திக்ராக ஆயிடுச்சா? தண்ணி கொடுத்தவன் அல்லாஹ் தான் சொன்னோமா இல்லையா? சுக்குராவும் ஆயிடுச்சு. அது திக்ராவும் ஆயிடுச்சு, சுக்குராவும் ஆயிடுச்சு. திக்ருக்கு தனி நேரம், சுக்குருக்கு தனி நேரம் தேவையில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ராவும் ஆகிவிட்டது, சுக்குராவும் ஆகிவிட்டது. ஆச்சுங்களா பை? அப்போ நீ வியாபாரத்துக்கு தனி நேரம் செலவழிக்க தேவையில்லை. நீ வியாபாரம் செய்கிற பொழுதே யா அல்லாஹ் கொடுக்கல் வாங்க செய்கிற பொழுதே ஒரு வஸ்துவை கையில் எடுத்த உடனே ரப்பை எடுக்கிற கூவத்தை நீ தான் அல்லாஹ் கொடுத்த. கடையில் போய் தக்காளி வாங்குகிறாய், தக்காளி பொறுக்குவதற்கு கூவத்தை நீ தான் அல்லாஹ் கொடுத்த. தக்காளியின் மூலமாக என் தேவை நீ தான் அல்லாஹ் பூர்த்தி செஞ்ச. தக்காளி விற்கிறானே அவன் மூலமாக என் தேவையை பூர்த்தி செய்தவன் யாருமே இல்லை. வியாபாரமும் ஆகிவிட்டது, கொடுக்கலும் ஆகிவிட்டது, வாங்குவதும் ஆகிவிட்டது, திக்ரும் ஆகிவிட்டது, சுக்ரும் ஆகிவிட்டது. காலையில் தூங்கி எந்திரிச்சு தலைவாணி தட்டி வச்சு போர்வையை மடித்து வைக்கிற யா அல்லாஹ் ஹயாத்தா எந்திரிக்க வச்சு என் கைகாலை ஆட வச்சு இந்த போர்வையை கொடுத்தே ரப்பே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள். திக்ரும் ஆகிவிட்டது, சுக்ரும் ஆகிவிட்டது. பாத்ரூமுக்கு உள்ளே போய் அல்லாஹ் நினைக்கலாம், வாய் திறந்து அல்லாஹ்வுடைய பேரை சொல்லாட்டோம். யா அல்லாஹ் எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் உட்காந்து டியூப் மாட்டி உட்காந்துருக்குறாங்க, எனக்கு எளிமையான முறையில் பீஷா போக வச்சு அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மனசில் நினைங்க. திக்ரும் ஆகிருச்சு, சுக்ரும் ஆயிடுச்சு. எனவே உன் வேலைகள் நடந்து கொண்டே இருக்கட்டும், உன் கல்பால் அல்லாஹின் பக்கம் உன் சிந்தித்து கொண்டே இரு. அல்லாஹ் கஃப்லத்தில் இருக்காத, வீண் வேலைகளை போக்காத உன் நேரங்களை. இன்றைக்கி ரொம்ப பேருடைய நேரங்கள் காலை எழுந்திரிச்சு உட்காந்தான்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, நியூஸ் பேப்பரு, செய்திகள், டிவி நியூஸ் பார்க்குறேன், அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன், கண்டது பார்க்குறேன், கடியது பார்க்குறேன்ட்டு எவ்வளவு நேரங்கள் வீணாக்குறான். கொஞ்சம் நேரம் உட்காந்து குர்ஆனில் நேரம் செலவழிக்க டைம் இல்லை. இன்றைக்கி பூரா குர்ஆன் கொஞ்சமாவது ஓதனை கைத்துங்க யாராச்சும். நான் ஓதுறேன் பாருங்கள், 10 பேர் மற்றவங்க தான்
அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்வதற்கு சாதனம் குர்ஆன். இன்றைக்கி காலையிலேருந்து வீட்டிலேருந்து பொண்டாட்டிகிட்ட பேசலை யார் சொல்ல முடியுமா? என் பிள்ளைங்கள்ட்ட பேசலைன்னு சொல்ல முடியுமா? யார்கிட்டையும் பேசவில்லை, மௌன விரதம் யார் சொல்ல முடியுமா? அப்போ எல்லாத்திட்டையும் பேசியிருக்கிறோம், அல்லாஹ்ட்ட மட்டும் பேசலை. குர்ஆன் அல்லாஹ்ட்ட பேசுறதுங்க. உனக்கு மனைவிட்ட பேச நேரம் இருக்குது, பிள்ளைங்கள்ட்ட பேச நேரம் இருக்குது, ஃபோனில் பேச நேரம் இருக்குது, வியாபாரத்துக்கு பேச நேரம் இருக்குது, அல்லாஹ்ட்ட பேச நேரம் இல்லை. வெக்கமில்லை முஸ்லீம்னு சொல்லிக்க. அல்லாஹ்வுடைய சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு, அல்லாஹ்வுடைய ஹயாத்தை வச்சுக்கிட்டு, அல்லாஹ்வுடைய பார்வை கொண்டு பார்த்துக்கிட்டு நாம் அல்லாஹ் இடத்திலே பேச நேரம் இல்லை என்று சொன்னால் ரொம்ப தப்பு. அப்போ எஜமான் அவர்கள் சொன்னார்கள், கஃப்லத் என்கிற ஜனாபத்திலிருந்து நீ உன்னை ஒலு செய்து சுற்றுக்கொள், நேரங்காலங்களை வீணாக கழிப்பதை விட்டு முன்னே நீ பாதுகாத்துக்கொள் என்று எஜமான் அவர்கள் சொன்னார்கள். 3 வந்துருச்சு. 4வது தக்பீர் தஹ்ரீமா, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்குள் நெருங்குவதற்கு தக்பீர் தஹ்ரீமா எஜமா சொன்னாங்க. எப்படி தக்பீர் கட்டிவிட்டால் எல்லாருடைய தொடர்பை விட்டு முன்னை துண்டித்துக் கொள்கிறாயோ, அதே மாதிரி தக்பீர் தஹ்ரீமா இறை ஞான பாடத்திலே, இறை ஞான பாதையிலே தஅல்லுக் அல்லாஹ், உன் 24 மணி நேரமும் உன் கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே செய். இப்போ என்ன அர்த்தம்? இப்போ நான் உங்களை பார்க்குறேன், மௌலா நீ தான் வந்து பயான் கேட்குறேன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் என்னையும் பார்க்குறீங்க, அல்லாஹ் நீ தான் வந்து உன்னை பற்றி சொல்கிற, குர்ஆனை சொல்கிறேன்னு நீங்கள் பார்க்கணும். இதுதான் நம்முடைய உடல் சிருஷ்டிகளோடு பழகினாலும் நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வோடு இருக்க வேண்டும். சிருஷ்டிகளை விட்டு தக்பீர் கட்டி கொள்ள வேண்டும், சிருஷ்டிகளை விட்டும் தௌபா செய்து கொள்ள வேண்டும், சிருஷ்டிகளுடைய தொடர்பை துண்டித்து கொள்ள வேண்டும் என்று இப்னு அத்தாஉல்லா சிக்கந்தரி எஜமான் அவர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு நாம் செய்ய வேண்டிய நடைமுறை என்ன, அல்லாஹ்வை நெருங்குவதற்கு என்ன வழின்னு சொன்னார். இப்படி 4 வகை ஷர்த்துகளையும் நீ கடைபிடித்தால் நீ அல்லாஹ்வுடைய வாசிலாக, அல்லாஹ்வை நெருங்கியவனாக, முகர்ரபாக, முகர்ரபீன்களாக அல்லாஹ்வுக்கு ஆகிறான். முகர்ரபீன் பற்றி அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, அம்மா இன்கான மினல் முகர்ரபீன், அல்லாஹ்வை நெருங்கியவர்களாக ஒருவன் ஆகிவிட்டானே ஆனால் ஃபரௌஹும் வரைஹானும் வஜன்னத்து நஈம், அல்லாஹ் அவனுக்கு மறுமை நாளிலே ரௌஹ் ரௌஹான் ஜன்னத்து நஈம் என்ற உயர்ந்த படித்தரங்களை தருகிறான். அது ரௌஹனா என்ன, ரைஹான்னா என்ன, ஜன்னத்து நஈம்னா என்ன, அதை நீண்ட விளக்கம் இருக்குது. ஏற்கனவே ஒரு பயானை சொல்லியிருக்கேன், வேணா போய் பார்த்துங்க. இந்த உயர்ந்த அந்தஸ்துகளை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவருக்கு தருகிறான்னு சொன்னாங்க. இப்போ முகர்ரபீன்களை வரணும்ல. கியாமத் நாளில் மனிதர்களை 3 பிரிவாக அல்லாஹ் பிரிச்சிருவான். ஒன்று அஸ்ஹாபு ஷிமால் பாவிகள், இன்னொன்று அஸ்ஹாபுல் யமீன் நல்லடியார்கள் சொர்க்கம் போகக்கூடியவர்கள். ஒருத்தவங்க நரகம் போகக்கூடியவர்கள், ஒருத்தவங்க சொர்க்கம் போகக்கூடியவர்கள். 2க்கும் அப்பால் ஒருவர் இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன், அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கப்பட்ட சாபிகீன்களுடைய ஜமாத். அப்போ முகர்ரபீன்கள் ஆகணுமா இல்லையா? முகர்ரபீன்களாக ஆகுவதற்கு இந்த 4 வகை சுத்தங்களும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று இப்னு அத்தாஉல்லா சிக்கந்தரி எஜமான் அவர்கள் சொன்னார்கள். அத்தகைய பரிசுத்தவான்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. பாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.